வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, படுக்கறை காட்சியில் அத்துமீறிய ஹீரோ, பயந்து ஓடிய நடிகை, மூத்த நடிகர் சொன்ன அதிர்ச்சி தகவல், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சினிமாவில் படுக்கறை காட்சி, முத்த காட்சி, இன்னும் பல நெருக்கமான காட்சிகளை நாம் பார்த்திருப்போம். அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு ஒரு காதல் நிறைந்த காட்சியாக தோன்றினாலும் அந்த காட்சிகளில் நடிக்கும் நடிகைகள் எதிர்கொள்ளும் அசௌகரியமான ரசிகர்கள் தெரியாது. ஆனால் இது போன்ற படுக்கறை காட்சிகள் நடிக்கும்போது சில நடிகர்கள் கட்டுப்பாட்டை இழந்த நடிகரிடம் அத்துமீறி நடந்து கொள்வதாக பாலிவுட் மூத்த நடிகர் அனு கபூர் அதிர்ச்சியான தகவலை கூறியிருக்காங்க. பாலிவுட் சினிமாவில் மூத்த நடிகரான அனு கபூர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அளித்திருக்கும் பேட்டியில், சினிமாவில் படுக்கறை முத்த காட்சி என நெருக்கமான காட்சிகள் நடிக்கும்போது சில நடிகர்கள் வேண்டுமென்றே கட்டுப்பாட்டை இழந்து நடிகையிடம் அநாகரியமாக நடந்து கொள்றாங்க. இயக்குனர் கட்டு சொன்ன பிறகும் அத்துமீறலை நடிகர் தொடர்றாங்க. எனக்கு தெரிந்த ஒரே ஹீரோ அப்படி அத்துமீறியதால் நடிகை பாய்ந்து போய் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறாங்க. 2 நாட்கள் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. நடிகரின் இது போன்ற செயல் சினிமாவின் இருண்ட மறுபக்கமாக காட்டுகிறது. அதேபோல மற்றொரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட நடிகர் அனு கபூர் விஷால் பரத்ராஜ் இயக்கத்தில் வெளியான ஷெவின்கோ மார் திரைப்படத்தில் பிரியங்கா சோப்ராவுடன் இணைந்து பணியாற்றின். அப்போ அந்த படத்தில் ஒரு முத்த காட்சி இருந்தது. ஆனால் பிரியங்கா அதில் நடிக்க மிகவும் தயங்கியிருந்தாங்க. இயக்குனரும் அந்த காட்சியை நீக்கும்படி கூறினாங்க. ஆனால் இயக்குனர் அந்த காட்சி ஒரு காரணத்திற்காக எழுதப்பட்டது என்றும் அதை நீக்க முடியாது என்றும் சொல்லிட்டாராம். இந்த செய்தி எனக்கு தெரிய வந்தோம். நான் இது பற்றி எதையுமே வெளியிட காட்டலை. நான் எப்போதும் இது போன்ற காட்சிகள் நடிப்பதை வேலையாக பார்க்கிறேன். ஒரு நடிகை பதட்டமாக உணர்ந்தால் அவங்க நலமாக இருக்கிறாங்களா என்று கேட்பேன். அதற்கு மேல் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏனெனில் அவங்க மேலும் சங்கடப்பட அணுக்கப்புறம் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. அவங்க கொடுத்த பேட்டியும் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பேர் இதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இது போன்ற தவறுகள் இனி நடக்கக்கூடாது என்று அவங்க அந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.